வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கசப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவக்காயை அரிஞ்சு நீங்கள் ஊற வைக்கும் போது அரிசி களைஞ்சி தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா பாவக்காயோட கசப்பு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் அந்த அரிசியில் ஊற வச்சுட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா 2 வாட்டி வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கசப்பெல்லாம் ஓரளவுக்கு அதுலேயே ரிமூவ் ஆகிடும். இப்போ எம்டி பேனில் கழுகி வச்சுருக்கிற பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல முறுமுறுன்னு வறுக்கணும் அப்படின்னா ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரொம்ப முருகலை, ஓரளவுக்கு வணக்கி தான் எடுக்க போகிறேன். ஸோ 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு திட்டமாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே அதிக உப்பு போடாதீங்க. வணங்குற காய் எல்லாமே நம்ம போட்டதுலேருந்து பாதி ஆகிடும் வணங்கினதுக்கப்புறம். ஸோ லைட்டாக உப்பு போட்டுட்டு பத்தலைனா கூட நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. இப்போ நான் உப்பு போட்டுட்டு இப்போ எண்ணெயும் உப்பும் போட்டதுக்கப்புறம் நல்லா குலுக்கி விடுங்க. எந்த ஒரு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பாவக்காய், வெண்டைக்காய் வறுவல்லாம் பண்ணும்போது நிறைய கரண்டி போட்டு கிண்டாமல் லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா காய் கொஞ்சம் உடையாமல் இருக்கும். அதாவது அது வேகிற வரைக்கும். ஒன்ஸ் மொறுன்னு ஆகிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டுக்கலாம். இனிஷியல்லே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பீஸாக ஆகிடும். பாவக்காய் கசப்புன்ற ஒரே ரீசனுக்காக நிறைய பேர் பாவக்காவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, எஸ்பெஷலி குழந்தைங்க. பட் பாவக்காயில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த புழு பிரச்சனையெல்லாம், வயிற்றில் கீரி பூச்சி வர்றது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது குழந்தைங்க இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குழம்புல போட்டால் பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோடய கசப்பு முக்கால்வாசி குறைஞ்சிரும். அவ்வளோவா அதில் கசப்பே இருக்காது. பெரியவங்களுக்கு இது கசப்பே கிடையாது. குழந்தைங்களுக்கு ஒரு 25% கசப்பு மட்டும்தான் இதில் தெரியும். நல்லா இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முறுன்னு வேணும் அப்படின்னா அப்பப்போ ஒரு ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அந்த இப்போ வடைசட்டி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், காய்க்கும் வடைசட்டிக்கும் நடுவில் எண்ணெயே கிடையாது, ட்ரையாக தான் இருக்குது. பட் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறதுனால இந்தளவுக்கு ட்ரையாகவே செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் கிட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னா, இப்போ என் கிட்ஸ்க்கே நான் கொடுக்கணும் அப்படின்னா கூட இன்னும் நல்லா ஆயில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பாவக்காய் வேகிறதுக்கு பதிலாக முருக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ இனிஷியல் இருந்ததுக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா போட்டதுலேருந்து கிண்டிகிட்டே இருக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அடியில் முருக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரொட்டேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கலர் மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. 10 மினிட்ஸ் இல்லை, 10 செகண்ட்ஸ். இந்த மாதிரி திரும்ப நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லா பாவக்காவும் ஈவனாக பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். பட் இதை செஞ்சு முடிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஆகிடும். ஏன்னா லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுத்துட்டே இருக்க போகிறோம். அதனால தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்குது. இதை வந்து சூடான தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.